Hello friends, welcome to Tamil Hack. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சிம்பிளாக டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இந்த மாதிரி ஃபார்ம் டிசைன் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது இப்படிலாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து புதுசாக வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுக்குறாரு, எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன ஆகணும்னா ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆக முடியும் அப்படின்னா நம்ம போய் லாகின் டேட்டா, அதாவது யூசர் நேம் ஐடி கொடுத்தா நம்மளுக்கு லாகின் சக்ஸஸ், கரெக்டான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜ் போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா பேக்ரவுண்டில் நம்மளுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் வேணும். அந்த டேட்டா பேஸில் தான் அவங்களோட யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு இது எல்லாமே போய் சேவ் ஆகும். ஸோ எப்படி நம்ம அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, நம்மளோட வெப்சைட்டை எப்படி அந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 ஃபைல்ஸ் தேவை. ஒன்று வந்து நான் இந்த வீடியோ, அதாவது இந்த டெமோக்கு பண்ண போகிற சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ், அதாவது நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னன்னா GitHub அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த லிங்க்குக்கு போக இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்டார் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு டவுன்லோட் ஜிப்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தா நம்மளுக்கு தேவையான எல்லா கோடிங்ஸுமே உள்ளே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து XAMPP. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோக்கலாக ஒரு டேட்டா பேஸ் சர்வரை கிரியேட் பண்ணும். அதை தான் நம்ம போய் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல 4 வெர்ஷன் இருக்குது, 5, 7, 7.1, 7.2. நான் வந்து 7.2 ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதோட சைஸ் பார்த்தோன்னா 123 MB. இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த இருக்குது அதோட செட்டப். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் கேட்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 செகண்டில் இந்த மாதிரி லோட் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூ வித் இன்ஸ்டாலேஷன் கேட்கும். எஸ் கொடுங்க, ஓகே கொடுங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போது எந்த ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு கேட்கும். சி ட்ரைவா, டி ட்ரைவா, நீங்கள் இதில் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ போய் நெக்ஸ்ட் கொடுத்தா என்ன ஆயிரும்னா இன்ஸ்டால் ஆயிரும். நான் கொடுக்கல, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நான் கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த 2 ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்மளோட வெப்பேஜ், அதாவது டவுன்லோட் பண்ண அந்த சோர்ஸ் ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்க index.html ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நம்மளோட லாகின் ஹியர் பேஜ் வருது. ரெஜிஸ்டர் ஃபார் நியூ அக்கௌண்ட் கொடுக்குறேன். நம்மளோட ரெஜிஸ்டர் பேஜ் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்மளோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும். ஸோ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து XAMPP. ஸோ சர்ச்சில் போயிட்டு XA இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சஜஷனில் வரும். இதுதான் இந்த ஆப். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் வரும். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டேட்டா பேஸையும் நம்மளோட சர்வரையும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மொதல் 2 இருக்குது. நம்மளோட டேட்டா பேஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL அப்படின்ற டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சர்வருக்கு என்ன சர்வர் யூஸ் பண்ண போகிறோம்னா அப்பாச்சி அப்படின்ற சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 2மே இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அப்பாச்சின்றது சர்வர், இந்த இடத்துல MySQLன்றது டேட்டா பேஸ். ஜஸ்ட் 2த்துக்கு நேராக ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இதோட கலர் மாறிடுச்சு, ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு அறிகுறியா. அதே மாதிரி இங்கே நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன், இதோட கலரும் மாறிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2மே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ 2மே ரன் பண்ணிடணும் எடுத்தோடனே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அட்மின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுனா நம்மளோட ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்தோடனே இதோட கார்னரில் PHP My Admin இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட, அதாவது நம்ம யூஸ் பண்ண போகிற இடம் மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போகிறோம்.
அதாவது இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அதில் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், நம்மளோட வேல்யூலாம் ஸ்டோர் பண்ண போகிறோம், இந்த மாதிரி இருக்க எல்லா ப்ராசஸுமே பண்ண போகிறோம். ஸோ எடுத்தோடனே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தா தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்கும் உங்களோட டேட்டா பேஸ்க்கு என்ன நேம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த பேர் வேணால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல சைடில் ஆப்ஷன் கிரியேட்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்றது கிரியேட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ராஜெக்ட் இல்லை, இப்போ தான் கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏன் கிரியேட் பண்ணுறோம், இந்த டேபிள் ஏன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் போக போக உங்களுக்கே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதாவது மெயினாக டேட்டா பேஸ் இருக்கும், டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள்ஸாக இருக்கும். அப்படி தானே வந்து நம்மளோட டேட்டா எல்லாமே சேவ் ஆகும், அதாவது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் வந்து நான் நேம் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லாகின் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் லாகின் பேஜில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய் நான் காட்டுறேன். இந்த இடத்துல நான் வந்து என்னோட லாகின் பேஜில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா யூசர் நேம் அப்படின்ற ஒரு காலம், பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு காலம். ஸோ 2 காலம் தான் இருக்குது. ஸோ அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகின் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3 கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேபிள் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 வச்சிருக்கனால 2 காலம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எத்தனை காலம் வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு கோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிரும். அடுத்து இந்த மாதிரி கேட்கும் நேம் என்ன வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு வைக்கிறேன். அதோட டைப் வந்து வேர் அப்படின்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். அதோட டைப் வந்து அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு லென்த் எவ்வளோ வேணா, அதாவது ஒரு 15 கேரக்டர் வரைக்கும் உங்கள் நேம் வச்சுக்கலாம், பாஸ்வேர்டு ஒரு 15 கேரக்டர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் அப்படின்றது மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா SQL போயிட்டு ஒவ்வொருத்துக்கும் கோடு டைப் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணணும். அப்படிலாம் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்குள்ள லாகின் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிளில் என்ன காலம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக யூசர் நேம் அப்படின்ற ஒரு காலம், பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு காலம். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து அதாவது லாகின் பண்ணாங்கன்னா அவங்களோடது வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு பேசிக் ஒர்க்கிங் எக்ஸாம்பிள். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் லாகின் அப்படின்ற ஒரு டேபிள் வச்சுருக்கேன், ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அகைன் இன்னொரு டேட்டா பேஸ் வேணும்னா இங்கே நியூ கொடுத்து இன்னொரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் தமிழ் ஹேக்ஸை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னா 2 டேபிள் இருக்குது. அதாவது நம்மளுக்கு என்னெல்லாம் டேபிள் இருக்கோ அதை இங்கே காட்டும். லாகின் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வெறும் லாகின் அப்படின்ற டேபிள் மட்டும் தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா எப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே எப்படி டேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ ஜஸ்ட் நான் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதில் ரெஜிஸ்டர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். அப்படின்னு இந்த ரெஜிஸ்டர் அப்படின்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து 4 காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு அப்படின்ற 4 காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் இங்கே போனோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபார் நியூ அக்கௌண்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு என்னெல்லாம் தேவைதுன்னா யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு 4 காலம் இருக்குது. இது வந்து ரெஜிஸ்டர் பேஜ். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் உங்களுக்காக கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோட டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் போயிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷன் வச்சு புது டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேபிளோட நேம் இங்கே கேட்குது. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்ன நேம் வேணால் நம்ம கொடுக்கலாம். ரெஜிஸ்டர் 1 அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். ஸோ காலம்ஸ் எத்தனை அப்படின்னா 4 வேணும் எனக்கு. 4 கொடுக்குறேன். கீழே வந்து லோடாக இருக்கும், அதாவது இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். அதாவது நம்மளோட கோடிங்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட register.html கோட் எடுக்கிறேன்.
என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பேஜோட HTML கோடு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசர் நேம், இந்த இடத்துல யூசர் நேம், நேம் வந்து யூ நேம், அதாவது இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த நேம்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நேமை தான் அங்கே கொடுக்கணும். ஏன்னா அந்த நேமை மேட்ச் பண்ணி தான் நம்மளோட டேட்டா பேஸில் போய் நம்மளோட டேட்டா சேவ் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ யூசர் நேம்க்கு நான் கொடுத்துருக்க கீவேர்டு வந்து யூ நேம் 1, இமெயிலுக்கு நான் கொடுத்துருக்க கீ நேம் வந்து இமெயில், பாஸ்வேர்டுக்கு நான் கொடுத்துருக்க நேம் வந்து யூசர் பாஸ்வேர்டு 1, ரீடைப் பாஸ்வேர்டுக்கு நான் கொடுத்த நேம் வந்து யூசர் பாஸ்வேர்ட் 2. ஸோ இந்த இடத்துல நீங்க என்னெல்லாம் நேம்ஸ் வைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா யூ நேம் 1 அப்படின்னு கொடுக்குறேன், அதாவது யூசர் நேம் 1 அப்படின்ட்டு. அதோட டேட்டா டைப் வந்து வேர்கேர், ஏன்னா எந்த மாதிரி வேணா டேட்டா வைக்கலாம். லென்த் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15 கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் 15 கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா யூசர்ஸ் வந்து 15 லெட்டர்ஸ் தான் டைப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கொடுத்தேன்னா அவங்க 20 லெட்டர் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன லென்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இமெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு இமெயில் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அடுத்து அதோட டேட்டா டைப்பை மாற்றுறேன். நெக்ஸ்ட் என்னன்னா யூசர் பாஸ்வேர்ட் 1, UPSWD1, அதோட டேட்டா டைப் வந்து வேர்கேர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் பாஸ்வேர்டு 2 வைக்கிறேன், அதோட டேட்டா டைப் வந்து வேர்கேர் அப்படின்னு வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 காலம் தான் வச்சதுனால நான் 4 இது மட்டும் ஃபில் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் ஃபார்மில் ஏஜ், ஃபோன் நம்பர் இந்த மாதிரிலாம் காலம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடிஷ்னலாக போயிட்டு ஏஜ்ன்னு டைப் பண்ணிவிட்டு, ஏஜ் எப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக டேட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேட் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபீல்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும். இன்டென்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸ்லாம் நம்பர்ஸ்ல மட்டும் தான் இருக்கும், அதாவது 9894 இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இன்ட். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த 4 கேரக்டர், அதாவது இந்த 4 டைப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பட் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண எல்லாமே வேர்கேர். அதாவது வேர்கேர்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கலந்து வரலாம், அதாவது ஸ்ட்ரிங்ஸ் டெக்ஸ்ட் வரலாம், சப்போஸ் வேணும்னா நம்பர் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரிலாம் வரலாம். அண்ட் கண்டிப்பாக லென்த் எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபை பண்ணணும். 20, 20, 20 இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டீடைல் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு அடிஷனலா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைமரி கீ செட் பண்ணணும். இமெயில், அதாவது எந்த வேல்யூ யூனிக்கா இருக்கோ அதை வந்து நம்ம பிரைமரி கீ செட் பண்ணலாம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் XYZ அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடியில ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அதே இமெயில் ஐடியை வச்சு வேற யாரும் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா என்ன சொல்லணும்னா இந்த இமெயில் ஐடி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதுக்காக இந்த பிரைமரி கீ தான் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி செட் பண்றது அப்படின்னா யூனிக்கா இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலுக்கு நேராக இருக்க காலத்துல நான் என்ன பண்றேன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் பிரைமரி அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன், கோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா யூசர் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும், அதாவது ஒரே யூசர் நேமை நிறைய பேர் வச்சுக்க கூடாது அப்படின்றக்காக ஜஸ்ட் அதுக்கு நேரம் போய் என்ன பண்றேன்னா யூனிக் அந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் யூனிக்கா தான், அதாவது யூசர் நேம் வந்து ஒருத்தர் வச்ச யூசர் நேம் இன்னொருத்தர் வைக்க முடியாது. ஒருத்தர் யூஸ் பண்ண ஒருத்தர், அதாவது இமெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதே இமெயில் ஐடியை வச்சு மற்றவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஸோ ஃபைனலா 4 காலத்தையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல கார்னர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் 1 அப்படின்றது ஆட் ஆயிருச்சு. அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 ஃபீல்டு காட்டுது. அதாவது யூசர் நேம் 1 அப்படின்றது 1, இமெயில் அப்படின்றது 1, பாஸ்வேர்டு 1, பாஸ்வேர்ட் 2, இந்த மாதிரி 4 ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தனியா நம்மளோட டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த ஃபார்முக்கு. ஸோ ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வெப்சைட்டையும் இந்த டேட்டா பேஸையும் நம்ம லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து புதுசா யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி நம்மளோட டேட்டா பேஸ்ல அவங்களோட யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு அது எல்லாமே இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க போயிட்டு லாகின் ஆப்ஷன்ல போயிட்டு அவங்க லாகின் பண்ணி ஃபர்தரா நம்மளோட வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படிதான் சிம்பிளா ஒரு கான்செப்ட் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கணும். இந்த கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா PHP யூஸ் பண்ண போறோம்.
ஸோ பிஹெச்பின்றதே ஒரு தனி லாங்குவேஜ் தான். ஸோ பிஹெச்பி பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இது புரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப சிம்பிளான கோடு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அடிஷனலா அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்னா, நம்ம இந்த இடத்துல போய் ரெஜிஸ்டர் கொடுக்குற டேட்டாலாம் இந்த இடத்துல வந்து நம்மளோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை நான் என்ன பண்றேன்னா சின்னதாக்கிக்கிறேன். ஸோ நம்மளோட நீங்க டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா கோடுமே நான் கொடுத்துருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ், நம்மளோட index.html, அதாவது நம்மளோட லாகின் பேஜ், இங்க போயிட்டு பார்த்தா நம்மளோட ரெஜிஸ்டர் பேஜ், அடுத்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டைல்ஸ் பேஜ். அடிஷனலா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா register.php அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். register.php இந்த PHP ஃபைல் ஏன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட HTML, அதாவது நம்மளோட வெப்சைட் கோடையும் நம்மளோட டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்றதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், அடிஷனலா ஒரு ஃபைல் தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்றேன். இந்த இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம JavaScript யூஸ் பண்ணல. ஸோ JavaScript ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சிம்பிளா ஆக்கு அப்படின்றக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு நான் ரெஜிஸ்டர் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கேக்குதுன்னா, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு கேக்குது. அதாவது ரெஜிஸ்டர் ஆகல. இந்த இடத்துல போயிட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு நேம் டைப் பண்றேன். இப்போ போய் நான் ரெஜிஸ்டர் கொடுத்தேன்னா இமெயில் ஐடியை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஏதாச்சும் கொடுத்துட்டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ஃபில் பண்ணா இதை ஃபில் பண்ணுங்கன்னு காட்டுது. நெக்ஸ்ட் இதை கொடுக்குறேன். ஸோ எல்லா டீட்டெயிலுமே கொடுத்தா மட்டும்தான் ஃபில் ஆகுது. இதை நம்ம எப்படி சிம்பிளா JavaScript இல்லாமே கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட HTML கோட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட HTML கோடு தான் இது. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த அதே கோடு தான். நான் அடிஷ்னலா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல டைப்புக்கு பக்கத்துல டெக்ஸ்ட் இருக்கு, நேமுக்கு பக்கத்துல யூசர் நேம் ஒன்னு இருக்கு, பிளேஸ் ஹோல்டர்ல என்டர் யூசர் நேம், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அதாவது யூசர் நேம், என்டர் யூசர் நேம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரெக்வயர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு மட்டும் அடிஷ்னலா ஆட் பண்ணிருக்கேன். இந்த கீவேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெக்வயர்ட் அப்படின்றத நீங்க இண்டிகேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா அதை ஃபில் பண்ணா மட்டும்தான் இந்த பட்டன் ஒர்க் ஆகும் அப்படின்றதான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னா, ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு வருது. அதுக்கு ஏன் இப்படி வருதுன்னா, இந்த கீவேர்டை நான் யூஸ் பண்ணனால வருது. ஸோ சிம்பிளா இந்த கீவேர்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளோட ஃபார்முக்கு அவங்க கண்டிப்பா டேட்டாவை ஃபில் பண்ணணும் அப்படின்றது வருது. ஸோ நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா அந்த கீவேர்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெக்வயர்ட், 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 ரெக்வயர்ட். அப்ப என்ன இருக்குன்னா, நம்ம நாளையுமே ஃபில் பண்ணா மட்டும்தான் நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு சின்ன கோடு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, நம்மளோட ஃபார்முக்கு நம்ம ஃபார்ம் டைட்டில் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 2 கீவேர்டு இங்க ஆட் பண்ணிருக்கேன். என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, நம்ம வந்து ஒரு PHP ஃபைல் கிரியேட் பண்றோம்ல, அந்த PHP ஃபைல இந்த இடத்துல நான் லிங்க்ல ஆட் பண்ணிருக்கேன். அதாவது நான் வந்து இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணா அந்த ரெஜிஸ்டர் பட்டன் எங்க போகணும் அப்படின்னா, register.php பேஜுக்கு போகணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதாவது இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ register.php அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணல, அதாவது இனிமே தான் பண்ண போறோம், அதோட கோடிங்லாம் பார்க்க போறோம். ஸோ நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணா என்னோட டேட்டா பேஸ்ல போய் ரெஜிஸ்டர் ஆகணும். எது மூலியமா? PHP ஃபைல் மூலியமா. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெஜிஸ்டர்னு பேர் வச்சிருக்கேன். நீங்க என்ன பேர் வேணா உங்க ஃபைலுக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தடால நம்ம என்ன பண்றோம்னா, போஸ்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றோம். மெத்தட்ல போஸ்ட் அப்படின்ற கீவேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது நம்ம கொடுக்குற டேட்டா அங்க போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதான் போஸ்ட் அப்படின்ற கீவேர்டுக்கு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி நம்ம மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னு சொன்னாதான் என்ன ஆகும்னா, நான் ஒரு டேட்டா ஃபில் பண்ணா அந்த டேட்டா போய் என்னோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். மற்றபடி இதுல இருக்க எல்லா கோடுமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தது தான். மற்றபடி புதுசா கிரியேட் பண்ணது இந்த ஆக்ஷன், இந்த மெத்தட், இந்த ரெக்வயர்டு. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணும் அப்படின்ற எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம எங்க போயிடலாம்னா, நம்மளோட register.php ஃபைலுக்கு போயிடலாம். ஸோ PHP பத்தின ஒரு சின்ன பேசிக்ஸ்க்கும் அப்புறம் இதுல யூஸ் பண்ணியிருக்க கோடோட எக்ஸ்பிளனேஷன்ஸும் நான் கொடுக்குறேன். இல்ல உங்களுக்கு PHP லாங்குவேஜ் கத்துக்கணும், அதை பத்தின கம்ப்ளீட் டுட்டோரியல் வேணும்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ நான் PHP பத்தின டுட்டோரியல்ஸ் நான் எடுப்பேன். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க புதுசா கிரியேட் பண்றதுனால ரைட் கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுத்து register.php இல்ல மாதிரி நீங்க எந்த மாதிரி வேணா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இல்லாட்டி நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் பண்ணி கொடுத்துருக்க கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் பார்த்தோம்னா 15 லைன் தான் கோடே. இந்த 15 லைன் கோடை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்றது, அதாவது நம்மளோட டாக்குமெண்ட் வந்து PHP டாக்குமெண்ட் அப்படின்றதுக்காக இந்த கீவேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் HTML டாக்குமெண்ட்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், HTML ஸ்டார்ட் பண்ணி HTML முடியணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஒரு PHP ஃபைல்னா PHP ஸ்டார்ட் ஆகி PHP முடியணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அதாவது ஒரு டேக் ஓப்பன் பண்ணி கொஸ்டின் மார்க் போட்டு PHP அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபைனலா அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். அது PHPயோட எல்லா கோடும் அதுக்குள்ளதான் இருக்கணும். இதுதான் சிம்பிளா ஒரு PHP ஃபைல் இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் உங்களோட டேட்டா பேஸ்ல போய் ஆட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதாவது 4 ஃபீல்டு இருக்கீங்க. யூசர் நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, ரீடைப் பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ அந்த 4ஐயும் நான் இங்க வந்து டிக்ளேர் பண்றேன் முத. ஸோ யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் இதுக்கு நான் என்ன நேம் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட HTML நம்ம வந்து நேம் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துருக்கோம். அதாவது நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் 1, பாஸ்வேர்ட் அதாவது நேம் ஈக்குவல் டு இமெயில், நேம் ஈக்குவல் டு யூசர் பாஸ்வேர்டு 1. இங்க நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்து இதே நேம் தான் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணிருப்போம்னா நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்போம். ஸோ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நேம் கொடுக்கணும். ஸ்பெல்லிங் மாறினாலோ, ஒரு இடத்துல கேப்ஸ் ஒரு இடத்துல ஸ்மால் இந்த மாதிரிலாம் நீங்க மாத்தினாலோ ஒர்க் ஆகாது, கோட்ல எரர் காட்டும். ஸோ அதனால கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி PHPல நம்ம வந்து அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டாலர் சிம்பிள் போட்டு தான் நம்ம எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ண முடியும். அதை மறந்துடாதீங்க. ஸோ டாலர் சிம்பிள் போட்டு நம்மளோட 4 வேரியபிள் ஈக்குவல் டு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம். போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதையும் நம்ம இங்க சொல்லணும். ஸோ டாலர் சிம்பிள் அண்டர்ஸ்கோர் போஸ்ட். எதை ஸ்டோர் பண்ண போறோம்னா நம்ம இங்க டிக்ளேர் பண்ண அதே வேரியபிள் தான் இங்கேயும் சொல்ல போறோம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெப்சைட்ல நீங்க அடிஷனலா வேற ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபோன் நம்பர்னு ஒரு நேம் கொடுத்து போஸ்ட்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் கோட்ஸ்ல ஃபோன் நம்பர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை வச்சிருக்கீங்களோ அத்தனை நீங்க டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல செக் பண்ண போறோம். இஃப் வச்சு என்ன கண்டிஷன் செக் பண்ண போறோம் அப்படின்னா, எம்டியா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எம்டியா இருந்துச்சுன்னா அதை போய் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண முடியாது. எம்டியா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டோரே பண்ண முடியாது. ஸோ அதை தான் நம்ம இங்க செக் பண்றோம். ஸோ எல்லாமே எம்டியா இருக்கக்கூடாது. இது வந்து நாட் ஈக்குவல் டு சிம்பிள், அதாவது ஒரு எக்ஸ்கிளமேஷன் போட்டோம்னா நாட் ஈக்குவல் டு எம்டியா இருக்கக்கூடாதுன்றக்காக எம்டின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டை தான் யூஸ் பண்ண போறோம். எல்லா ஃபீல்டுக்குமே இந்த மாதிரி நம்ம செக் பண்றோம். அதாவது நேமும் எம்டியா இருக்கக்கூடாது, இமெயிலும் எம்டியா இருக்கக்கூடாது, பாஸ்வேர்டு 1ம் எம்டியா இருக்கக்கூடாது, பாஸ்வேர்ட் 2ம் எம்டியா இருக்கக்கூடாது. அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இஃப் கண்டிஷன்ல செக் பண்றோம். செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கேன். அதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட சர்வர் நேம், ஹோஸ்ட்னா நம்மளோட சர்வர் நேம், நம்மளோட சர்வர் வந்து லோக்கல் ஹோஸ்ட். அதாவது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஓன் கம்ப்யூட்டர் தான் நம்ம ஹோஸ்டா யூஸ் பண்ண போறோம். அதனால அதை லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளோட டேட்டா பேஸோட யூசர் நேம் டிஃபால்ட்டா யூசர் நேம் ரூட்னு தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த இடத்துல எந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணாலுமே அதுக்கு டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட் தான். பாஸ்வேர்டு எதுவுமே அசைன் ஆயிருக்காது. ஸோ நீங்க யூசர் நேம்ல ரூட் அப்படின்றதே கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு எம்டியா இருக்கும். ஸோ அதனால இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நான் எதுவுமே கொடுக்கல. டேட்டா பேஸ் நேம் வந்து தமிழ் ஆக்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்த மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். மீதி 3 அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல தமிழ் ஆக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இந்த இடத்துல தமிழ் ஆக்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டேட்டா பேஸை தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட்ன்ற டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ப்ராஜெக்ட்னு கொடுக்கணும். இல்லாட்டி நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பேர்ல நீங்க ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணணும்னா அதோட பேரை தான் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ரூட், இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து எம்டியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போய் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இதனாலும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிக்ளேர் பண்ணணும் மெயினா. இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இருக்க நம்மளோட பேஜுக்கும் நம்மளோட டேட்டா பேஸ்க்கும் ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ற டிஃபால்ட் கோடு தான் இது. ஸோ நீங்க எந்த விதமான ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த கோடு எல்லாமே டிஃபால்ட்டா அப்படியே தான் வரும். அதாவது நான் கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் நீ செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதாவது என்னோட SQL
டேட்டாபேஸ்க்கு கனெக்ஷன், அதாவது இதுதான் ஹோஸ்ட், இதுதான் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்ட், இதுதான் இதோட நேம், அதாவது நம்ம இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்குது. ஸோ இந்த டேட்டாலாம் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளோட டேட்டாபேஸோட கனெக்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீங்க கொடுத்த டேட்டா ஏதாச்சும் தப்பா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ROTT இந்த மாதிரி அடிஷனல் அந்த மாதிரி ஏதாச்சும் தப்பான டேட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகணும்னா எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வரணும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த 4 லைன்ல அதுதான் சொல்லியிருக்கோம். அதாவது என்னோட டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கனெக்ஷன் எரர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும், நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பான டேட்டாவை கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் இந்த லைனோட மீனிங். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிக்ளேர் பண்றோம், டிக்ளேர் பண்ணிட்டு எல்லாமே எம்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அடுத்துட்டு எந்த டேட்டா பேஸ்ல போய் கனெக்ட் பண்றோன்றத சொல்றோம். ஏன்னா ஒரு சர்வர்னு எடுத்துக்கிட்டா அதுல நிறைய டேட்டா பேஸ் இருக்கலாம், அதனால எந்த டேட்டா பேஸ்ல போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஏதாச்சும் வேல்யூ மிஸ்டேக்கா தப்பா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் எரர்னு வரணும். அதை தான் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்துதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம போய் ஸ்டோர் பண்ண வைக்க போறோம். அதாவது இந்த இடத்துல இருந்து வர கோட்ல தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நான் இங்க என்னெல்லாம் டைப் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுக்குறேனோ அது போய் இங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெயின் கண்டிஷன், அதாவது சேம் ஒரு இமெயில் ஐடி வச்சு யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே பர்சன் வந்து அகைன் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுல்ல, அதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள. அதாவது எரர் இல்லைட்டினா என்ன நடக்கணும், ஃபர்ஸ்ட் ஒருத்தனே இமெயில் ஐடியை செக் பண்ண போகுது. ஸோ இதுல எதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். செலக்ட் அப்படி, அதாவது நீங்க ரெட் கலர்ல பாக்குறீங்க அது எல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த மஞ்சள் கலர்ல இருக்குல்ல அதெல்லாம் நம்ம சொல்ற வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இமெயில் ஐடி வந்து சேம், அதாவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அகைன் ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்றக்காக நான் இமெயில் அப்படின்றத இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஃப்ரம்னு போட்டு இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னோட டேபிள் நேம். இங்க போனோம் அப்படின்னா இந்த இடத்துல MLAX அப்படின்ற டேட்டா பேஸ்க்குள்ள ரெஜிஸ்டர் அப்படின்ற டேபிள் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண டேபிள் வருது. யூசர் நேம் 1, இமெயில், பாஸ்வேர்டு 1, பாஸ்வேர்ட் 2 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் பண்ணது. அப்பதான், அதாவது நான் இப்போ ஏதாச்சும் கொடுத்து நான் ரெஜிஸ்டர் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் டேட்டா கீழே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன நேம், உங்க டேபிளுக்கு நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை இந்த இடத்துல நீங்க சொல்லணும். அதாவது இமெயிலுன்ற ஃபீல்டு இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த இமெயிலுன்றது ஆல்ரெடி ஒரு தடவை ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சுன்னா நீ வந்து அகைன் அதை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த ஒரு லைன்ல நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஃபோன் நம்பர் வச்சு செக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் நம்பர் வந்து ஒரு வாட்டி தான் ரெஜிஸ்டர் பண்ண யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபோன் நம்பர்னு அந்த கீவேர்டை போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க உங்க டேபிளுக்கு நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இங்க கொடுத்துட்டு அகைன் ஃபோன் நம்பர்னு போட்டுட்டு கொஸ்டின் மார்க் லிமிட் வந்து 1 அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரை வச்சு ஒரே ஒரு வாட்டி தான் உங்களோட வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இமெயிலை செட் பண்ணியிருக்கேன். அந்த கண்டிஷனுக்கு நம்ம செலக்ட் யூஸ் பண்றோம், ஏன்னா ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு செக் மட்டும் தான் பண்றோம். அடுத்து ஒரு கண்டிஷன் யூஸ் பண்றோம், அதுதான் என்னன்னா இன்சர்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட 4 ஃபீல்டையும் இன்சர்ட் பண்ணணும் டேபிள்ல அப்படின்றதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்க வந்து 4 ஃபீல்டு இருக்கு, இங்க நான் டைப் பண்றத நீ வந்து இங்க இன்சர்ட் பண்ணு அப்படின்றத சொல்றோம். ஸோ அதை தான் இன்சர்ட் கீவேர்டு வச்சு பண்றோம். ஸோ இன்சர்ட் இன்டு ரெஜிஸ்டர், எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத கேக்குது. அதுக்கு தான் நீங்க உங்களோட டேபிள் நேமை நீங்க சொல்லணும், ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத பிராக்கெட் ஓபன் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் எனக்கு யூசர் நேம் இன்சர்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் இமெயில் இன்சர்ட் பண்ணணும், அடுத்து பாஸ்வேர்டு 1 இன்சர்ட் பண்ணணும், அடுத்து பாஸ்வேர்ட் 2 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லணும். ஆர்டரை மட்டும் நீங்க மாற்றக்கூடாது, ஆர்டரை மாத்தினாலும் சம்டைம்ஸ் எரர் வரும். ஏன்னா நம்ம டேட்டா பேஸ்ல நேம், இமெயில், பாஸ்வேர்டு 1, பாஸ்வேர்ட் 2 வச்சிருக்கோம், அதே ஆர்டர் தான் இங்கேயும் இன்சர்ட் பண்ணணும். நேம், இமெயில், பாஸ்வேர்டு 1, பாஸ்வேர்ட் 2, இங்கேயும் அதே ஆர்டர் தான் ஃபாலோ ஆயிருக்கணும். நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு யூசர் நேம் செகண்ட் இந்த இடத்துல நீங்க மாத்தி டிசைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மாத்தணும், நீங்க கிரியேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் மாத்தணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கணும். அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது 4த்துக்கும் என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது இனிஷியலா. ஒவ்வொருத்தவங்களும் என்ன வேல்யூ கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நேம் மாறும், இமெயில் மாறும், பாஸ்வேர்டு மாறும். ஸோ என்னன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம்
ஜஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4 கொஸ்டின் மார்க் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு யூசர் அவனுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கலாம், என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ அதனால அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா வேல்யூஸ்ல நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுறோம். கொஸ்டின் மார்க் போட்டா என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டியும் புது புது டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து இமெயில் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். இங்க வந்து 4 டேட்டாவையும் இன்சர்ட் பண்றோம். ஓரளவுக்கு நம்மளோட கோடு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 லைன் கிட்ட தான், ரொம்பலாம் இல்லை. இதுல வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே டிஃபால்ட் கோடு தான். அதாவது இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றோம், அதாவது ஸ்டோர் பண்ண ரெடி, அதாவது இன்சர்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஃபைனல் ஒரு செக்கிங் மட்டும் கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம செலக்ட் இன்சர்ட்டை என்ன பண்ணிருக்கோம்னா அசைன் தான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஜஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு செலக்ட் ஈக்குவல் டு போட்டு இதுக்கு ஒரு அசைன் பண்றோம், இன்சர்ட் ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்றோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணதான் இந்த 5 லைன் கோடு. இதுவுமே கிட்டத்தட்ட மாறவே மாறாது. ஸோ நீங்க எந்த ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணாலும் இதை நீங்க டெம்ப்ளேட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். PHP லாங்குவேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சப்போஸ் தெரியலாட்டி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா இந்த லைன்ஸ்லாம் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நீங்க எதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இமெயில் அப்படின்றத மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இமெயில் ஐடி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்ற கண்டிஷன் கொடுத்தனால நான் இங்கேயும் இமெயில் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபோன் நம்பரோ இல்லை வேற ஏதாச்சும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, அதாவது செலக்டுக்கு நேரா அதை தான் இந்த இடத்துல கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்ல நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேர்கேர் அப்படின்னு டைப்பு. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைப் கேட்டுச்சு தெரியுமா, இன்டீஜரா கேரக்டரா வேர்கேரா அந்த மாதிரி கேட்டுச்சு தெரியுமா. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஐன்னு கொடுக்கணும், நம்பர் இல்லாட்டி எஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க ஃபோன் நம்பர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எஸ் அழிச்சிட்டு ஐ போடணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இமெயில யூஸ் பண்றதுனால எஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா அதோட டேட்டா டைப்பை இங்க நம்ம மென்ஷன் பண்றோம். அகைன் இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணணும், அதாவது மேல என்ன நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதை இங்க சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி இந்த ஒரு 6 லைன் கோட் அப்படியே தான் வரும். ஸோ இதுல எந்த சேஞ்சுமே இல்லை. அண்ட் ஃபைனலா நம்ம வந்து இப்போ இந்த செலக்டுக்கு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இந்த இன்சர்ட்டுக்கு இங்க ஒரு 4 லைன்ஸ் பார்க்குறோம். ஸோ சிம்பிளா இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எதுவுமே, அதாவது எம்டியா இல்லாட்டினா எனக்கு கண்டிப்பா இன்சர்ட் ஆயிடணும் அப்படின்றத சொல்றோம். ஸோ இந்த இன்சர்ட்டை இங்க நம்ம கால் பண்றோம். அதனால என்ன ஆயிருதுன்னா இந்த 4 வேல்யூமே கரெக்டா ஃபில் ஆயிருது. ஸோ அதை நான் அகைன் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், டேட்டா டைப்பை இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ யூசர் நேம் 1 அதோட டேட்டா டைப் எஸ், இமெயில் அதோட டேட்டா டைப் எஸ், யூசர் பாஸ்வேர்டு 1 அதோட டேட்டா டைப் எஸ், யூசர் பாஸ்வேர்டு 2 அதோட டேட்டா டைப் எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னலா ஏஜோ இல்லை ஃபோன் நம்பரோ வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கமா போட்டு டாலர் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல என்ன வரும்னா டாலர் சிம்பிள் வரும், டாலர் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு வச்சிருக்கணும். ஃபோன் நம்பர்னா அதுக்கு என்ன டேட்டா டைப் இன்டிஜர் வரும். ஸோ எஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஐ ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் என்கிட்ட நான் அதெல்லாம் கிரியேட் பண்ணாதனால நான் ஜஸ்ட் இதை அழிச்சிடுறேன். ஸோ நீங்கள் வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து இந்த இடத்துல இப்படிலாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு நியூ ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆயிரும் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த எக்கவுண்ட்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு இதை டிஸ்பிளே பிரிண்ட் பண்ண யூஸ் ஆகும். நியூ ரெக்கார்ட் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருது. ஸோ ரொம்ப சிம்பிள். அப்படி இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷன்ல என்ன வருது அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல someone already registered using this email, அதாவது உங்களோட இமெயில் ஐடியை வச்சு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். ஸோ ஒரே மெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வச்சு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லாமல் எல்லாமே யூனிக்காக கொடுத்தாங்கன்னா உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளோட கனெக்ஷனை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ண கனெக்ஷனை ஃபைனலாக இந்த 2 லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறோம் அண்ட் நம்மளோட PHP கோடை முடிச்சிடுறோம். அதாவது நம்மளோட சர்வர் கனெக்ஷனை டைன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக நம்மளோட PHP கோடை எண்ட் பண்ணுறோம். ஸோ மொத்தமே அவ்வளோதான். அதிகபட்சம் பார்த்தா 20 லைன் கூட இல்லை கோடு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறனால கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நார்மலாக பார்த்தா ஒன்றுமே பண்ணல. டிக்ளேர் பண்ணுறோம், எம்டியா இருக்கான்னு செக் பண்ணுறோம், நம்மளோட டேட்டா பேஸ் யூசர் நேம் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறோம். கரெக்டாக கொடுத்தா ஒர்க் ஆகும், இல்லாட்டி எனக்கு அதாவது எரர் கனெக்ஷன் வரும். எது ரிப்பீட் ஆகக்கூடாதோ அதை செக் பண்ணுறோம். அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.
நெக்ஸ்ட் அண்ட் இதை மறந்துடாதீங்க, இங்க நீங்க என்ன பேர் போட்டு இந்த ஃபைலை சேவ் பண்றீங்களோ அதை போயிட்டு இந்த இடத்துல ஆக்ஷனுக்குள்ள அந்த பேரை போட்டு அதோட டாட் எக்ஸ்டென்ஷன் பிஹெச்பின்னு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே கொடுத்தாச்சு. ஃபைனலாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் இப்போ நம்மளோட ஃபைலுக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்றேன், இண்டெக்ஸை ரன் பண்றேன். இப்போ ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்றேன். ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். இமெயில் ஐடியில ஹாய் ஹாய் ஏ இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். ஆப்ல போயிட்டு பாஸ்வேர்டு கொடுக்குறேன், அகைன் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஹெச்பி ஃபைல் வந்து லோட் ஆகாம இந்த மாதிரி சம் திங்ஸ் வருது. இது ஏன் வருது அப்படின்னா நம்மளோட பிஹெச்பி ஃபைல் சர்வர்ல ரன் ஆகல. இப்போ போய் நம்ம மேல போய் லிங்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா டைரக்டா ரன் ஆகுது. இது வரைக்கும் நம்ம இப்படிதான் ரன் பண்ணிருப்போம். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்வர் கனெக்டிவிட்டி பண்றோம்னா இந்த மாதிரிலாம் நம்ம ரன் பண்ணக்கூடாது, சர்வரை வச்சுதான் ரன் பண்ணணும், அப்பதான் ஒர்க் ஆகும். அது எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன். சிம்பிளா நம்மளோட ஃபோல்டர் எங்க இருக்கு, ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்ல என்னோட ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்ல இருக்கு. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர்ல போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டரை கட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட இந்த எக்ஸாம் சர்வரை ஒரு டிரைவ்ல இன்சர்ட் பண்ணிருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாரும் சி டிரைவ்ல இன்சர்ட் பண்ணிருப்பீங்க. இன்சர்ட் பண்ணிருந்தீங்கன்னா சி டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டி டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ எந்த டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த டிரைவ்ல XAMPP அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள htdocs அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இங்க போயிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரை நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து நம்மளோட சர்வர்ல ரன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு. நான் இந்த லிங்க்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா LO லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் பேரை கொடுக்கணும். அதாவது நம்மளோட ஃபோல்டர் நேம் இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஜஸ்ட் இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்க போயிட்டு ஜஸ்ட் உங்களோட ஃபோல்டர் பேரை காப்பி பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிருக்கேன்னா லோக்கல் ஹோஸ்ட் கிளாஸ் என்னோட ஃபோல்டர் நேம், அதாவது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஃபார் வெப்சைட் யூசிங் லோக்கல், அது என்னோட ஃபோல்டர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ லென்த்தியா இருக்கு அப்படின்னா நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட ஃபோல்டரை ரீநேம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் ஆப்ஷன் கொடுத்துட்டு சிம்பிளா PHP டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு சிம்பிள் நேம் கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல போயிட்டு PHP டெஸ்ட் அப்படின்றதுக்குள்ள எனக்கு வந்து எந்த பேஜ் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும் அப்படின்னா index.html இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்ல index.html அப்படின்ற ஃபைல் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் அதை கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோடது வந்து வெப் சர்வர்ல ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னா லோக்கல் ஹோஸ்ட்னு ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி முடிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் இந்த இடத்துல போய் பார்த்தா அப்படின்னா நம்மளோட இது வந்து ஒரு சர்வர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல லோகோ வந்து உங்களோட எக்ஸாம் சர்வர் லோகோ வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சர்வர்ல கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து உங்களோட வெப்சைட் வந்து சர்வர்ல ரன் ஆகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சர்வர்ல ரன் ஆகும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டாவை ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். WEV ஹாய் அப்படின்னு 2 யூசர் நேம், 2 டம்மி இமெயில், 2 டம்மி பாஸ்வேர்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் புதுசாக ஒன்று ஆட் பண்றேன். அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஜஸ்ட் இங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் ஃபார் நியூ அக்கௌண்ட்ல நான் இப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணி காட்டுறேன். சிம்பிளா யூசர் நேம் வந்து நான் என்ன பண்றேன்னா தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இமெயில்ல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா TAMIL தமிழ் gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டேப் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து 12345 டேப் கொடுத்துட்டு 12345 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரிலாம் டேட்டா கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்றேன். என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்ல நியூ ரெக்கார்ட் இன்சர்ட்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம போய் செக் பண்ணிடலாம் நம்மளோட டேட்டா பேஸ்ல. இந்த இடத்துல போயிட்டு ஆல்ரெடி இப்போ 2 இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் அகைன் இதை கிளிக் பண்ணா ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் அந்த இடத்துல கொடுத்ததெல்லாம் வந்துருச்சு. யூசர் நேம் வந்து தமிழ் ஹேக்ஸ், இமெயில் வந்து தமிழ்@gmail.com, பாஸ்வேர்டு வந்து 12345. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா
புதுசா யாராச்சும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டா வந்து நம்மளோட டேட்டா பேஸ்ல ஆட் ஆகுது. இன்னொரு செக் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி tamil@gmail.comல ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதே இமெயிலை வச்சு வேற யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்க வந்து நான் தமிழ் 2ன்னு வைக்கிறேன். இமெயில் ஐடி அதே வச்சுக்கிறேன், tamil@gmail.comட்டு. பாஸ்வேர்டு வந்து 12345 12345 இப்படி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு மேல என்ன மெசேஜ் காட்டுது அப்படின்னா, someone already register using this emailனு வருது. அதாவது ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடி வச்சு யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் ஃபர்தரா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெக்கவர் யுவர் பாஸ்வேர்டு, லாஸ்ட் யுவர் பாஸ்வேர்டு இப்படிலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்மளோட வெப்சைட்டை ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான், இப்படிதான் ஒர்க் ஆகும். பேசிக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து புது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டேட்டா பேஸ் நீங்கள் உங்களுக்கு நேம் வைக்கிறீங்களோ அதை போய் நம்மளோட PHP கோடில் கரெக்டாக கொடுக்கணும். அதாவது இந்த இடத்துல நம்மளோட டேட்டா பேஸோட நேமு, அடுத்து இங்கே வந்து நீங்கள் எந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேபிளோட நேம் கரெக்டாக இருக்கணும். அடுத்து இங்கே வந்து என்னென்னா ஃபீல்டு இங்கே வைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டெல்லாம் இங்கே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இமெயில் இருக்கு, எல்லில் வந்து இங்கே ஸ்மாலில் இருக்கு, இங்கே கேப்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டால் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகாது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் மேஜர் மிஸ்டேக் வந்து இந்த மாதிரி சர்வரில் போய் ரன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி XAMPPன்ற ஃபோல்டரில் htdocs அப்படின்ற ஃபோல்டரில் போய் வச்சா மட்டும்தான் உங்களோடது வந்து ரன் ஆகும். அதை மறந்துடாதீங்க. htdocsன்ற ஃபோல்டரில் போய் வச்சா மட்டும் தான் ரன் ஆகணும். ரன் பண்ணும்போது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது கீவேர்டு. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபோல்டர் நேம் இந்த இடத்துல டெஸ்ட்டு, அடுத்து முத எனக்கு ரன் ஆக போகிற ஃபைல் வந்து index.html. ஸோ அதனால index.html அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா சர்வர் வழியாக ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சர்வர் வழியாக ரன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட டேட்டா வந்து நம்மளோட டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வீடியோவை போட்டு நான் இன்னும் ரொம்ப லென்த்தியாக இழுக்க விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறனால இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இன்னும் நிறைய டாபிக் இதுலேயே நம்ம கவர் பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். சோர்ஸ் கோட் எல்லாமே கிட்டப் இருக்குது, அதில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், அதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் டவுட் சஜஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கல் டுட்டோரியல்ஸ், ஆப் டெவலப்மெண்ட் சீரீஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இது நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்குலாம் இந்த மாதிரி கற்றுக்கணுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். மெயினாக அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். உங்களை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.